தம்பி ஒரு காஃபி கொடுப்பா. அதோ கொடுக்குறேன் சார். வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை தம்பி, வேறு எதுவும் வேணாம். எப்பா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுப்பா. ஐயோ சாரி சார், வாட்டர்மெலன் ஜூஸ் காலி. வேணா உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரவா? ஐயோ அப்படியா, சரிப்பா, நீ லெமன் ஜூஸே போட்டு கொடு. ஓகே சார், ஓகே சார். எப்பா உனக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட இவ்வளோ நேரமா ஆகும்? சாரி சார், தோ ரெடி ஆயிடுச்சு, தோ தரேன். தம்பி இந்த காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்கு, கொஞ்சம் போட்டு தரியா? அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 5 rupees பே பண்ணணும் சார். ஐயையோ, இதே என்னது, ஒரு சர்க்கரை கேட்டது குத்தமா, அதுக்கு போய் 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுற? எனக்கு சர்க்கரைலாம் தேவையில்ல, நான் இதுவே குடிச்சிட்டு போகிறேன். என்ன கடையோ தெரில. ஆகா, லெமன் ஜூஸ்னா லெமன் ஜூஸ் தான், அம்புட்டு ருசியா இருக்கு. ருசியாக தான் இருக்கும் நான் போட்ட ஜூஸ்ல. பா எப்படியோ குடிச்சு முடிச்சாச்சு. இந்தாப்பா எவ்வளோ சொல் லெமன் ஜூஸு. தேங்க்யூ சார். ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் குடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். என்னது, ஒரு லெமன் ஜூஸ் 100 ரூபாவா? இதை நீ அந்த சொல்லவே இல்லையே. நீங்கள் ஏன்டா கேட்கவே இல்லையே சார், அப்புறம் நான் எப்படி உங்கள்கிட்ட ரேட்டு சொல்லுவேன்? கேட்கலனா சொல்ல மாட்டியா? உன் ஓனரை கூப்பிடுறா, நான் வச்சுக்கிறேன் அவர்கிட்ட. ஓனர் எப்படி வருவார் சார்? நான் தான் இந்த கடைக்கே ஓனர். என்னது, நீ தான் ஓனரா? தம்பி நான் சும்மா வந்துட்டு வரலான்னு உண்மையாலே நினைச்சுக்கிட்டியா? நான் சும்மா பிராங்க் பண்ணப்பா உன்ன. இந்தா நீ கேட்ட 100 ரூபாய் வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். அந்த பயம் இருக்கட்டும், ஓனரா கொக்கா. தம்பி இந்தாப்பா நீ கேட்ட காஃபிக்கான 20 ரூபாய். ஓகே சார், தேங்க்யூ, விசிட் அகெயின்.